வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, நேத்திக்கு நான் அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ இத நம்ம ஆப்ஷன் ட்ரேடுக்கு எப்படி ப்ராப்பரா ஒரு இன்ட்ராடே ட்ரேடுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த அந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ இப்போ நான் மெம்பர்ஷிப்ல வச்சிருக்கேன். ஓகேவா? எதனால அத மெம்பர்ஷிப்ல வச்சிருக்கேன்னா, நான் அத ஃப்ரீயா தான் குடுத்தேன். அது ஒரு வேல்யூபிளான ஒரு கன்டென்ட். அத மக்கள் நெறைய பேர் அத விரும்பல என்னன்னு தெரியல. அதோட வியூஸே கம்மியா தான் இருந்துச்சு. ஒரு 200 வியூஸ் தான் போயிருந்தது. அதனால என்ன பண்ணேன்னா, அத மெம்பர்ஸ் ஒன்லில வச்சிருக்கேன். ஸோ எல்லாமே ஃப்ரீயா குடுக்கும்போது நெறைய பேருக்கு அதோட வேல்யூபிள் தெரியல. அதனால அத மெம்பர்ஷிப்ல வச்சிருக்கேன். ஸோ வேணும்னு நெனைக்கிறவங்க, நான் அந்த வீடியோவோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய லெவல்ஸ்லாம் எப்படி அதில எடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்த அதில கிளியரா சொல்லிருவேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஓகே. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் அதே தான். அத இன்ட்ரின்சிக் அந்த கால்குலேஷன் நான் சொல்ல மாட்டேன். அத அந்த வீடியோலயே நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அது இல்லாம நம்ம ரெகுலரா சில விஷயங்கள் பார்ப்போம். அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ அத நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் இன்ட்ராடே ட்ரேடுக்கு அப்படிங்கிற விஷயத்த அதில எக்ஸ்பிளைன் பண்றேன். 2வது நம்ம ஆப்ஷன் மேத்தமேட்டிக்கல் லெவல்ஸ் எப்படி நம்ம மார்க்கெட்ல ஒர்க் ஆகுது. அதே மாரி அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ இந்த டைம் வேல்யூலாம் எப்படி நம்ம மார்க்கெட்ல அப்ளை ஆகி நமக்கு ஒரு ஆப்ஷன் ட்ரேடுக்கு நமக்கு ஹெல்ப்பா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இதில பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமர முழுமையா ரீட் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம குடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற மாரி எடுத்துக்காதீங்க. நீங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்தரா நீங்க மார்க்கெட்ட ஓனா அனலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லன்னா, நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ட கேட்டுட்டு நீங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. இப்ப நம்மளுடைய இந்த பிரீமியம் அ மேத்தமேட்டிக்கல் அப்புறம் ஆப்ஷன் அ இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ இத நம்ம ஃபர்தரா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு கோர்ஸ் மாரி இருக்கு. இது எல்லாமே ஒரு கால்குலேஷன் அப்புறம் இது எல்லாமே இண்டிகேட்டர். ஓகேவா? அது என்னங்கிறதெல்லாம் நான் இதில சொல்றேன். இத பத்தின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே. இப்போ அ இன்னைக்கு இந்த லெவல்ஸ் நான் எடுத்திருந்தேன். இது கரண்ட்டு கான்ட்ராக்ட் பிரீமியமுக்கும் நான் எடுத்திருந்த லெவல்ஸ். ஓகேவா? அதே மாரி அடுத்த நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்டுக்கும் நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லெவல்ஸ் எப்படி எடுத்திருந்தேன் அப்படிங்கிற விஷயத்த நான் நேத்திக்கு சொன்னேன்ல, அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன். எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த லெவல்ஸ எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு. அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த லெவல்ஸ நம்ம எடுக்கணும். இத எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே. இவன் நம்மளுடைய கான்செப்ட் எப்படி பார்த்தீங்கன்னா, இது ஒரு டைம் வேல்யூ ரூ. 36 அப்படிங்கிறது. ஓகேவா? ரூ. 36க்கு மேல எந்த பிரீமியம் இருக்கோ, அந்த பிரீமியம் ஒரு அப்சைட் போறதுக்கான சான்சஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ். சரி. அதுக்கு ஆப்பரண்ட் இருக்கக்கூடிய அதே அதே ஸ்ட்ரைக் பிரைஸ். இன்னைக்கு இண்டெக்ஸ் என்ன ஓப்பன் ஆச்சோ அத எடுத்திருக்கிறேன். 24.50 ஓகேவா? 24.49ன்னு நெனைக்கிறேன் ஓப்பன். அதுல தான் இன்னைக்கு இண்டெக்ஸ் ஓப்பன் ஆனது. நான் 50 ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்திருக்கேன். ஓகே. ஆ அதுக்கு ஆப்பரண்ட் அப்படியே புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 36க்கு கீழ வரணும். இது வந்துருச்சு அப்படின்னா, அப்ப கன்ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஒரு பிரீமியம் நான் சொன்னேன்ல, ஒரு பிரீமியம் அந்த டைம் வேல்யூ கீழ போகும்போது, ஒரு பிரீமியம் டைம் வேல்யூக்கு மேல இருக்கணும். அப்போ ஒரு பிரீமியம் டைம் வேல்யூக்கு மேல இருக்கு. ஆ அடுத்த பிரீமியம் டைம் வேல்யூக்கு கீழ வரணும். ஃபர்தரா கீழ க்ளோஸ் வச்சாச்சுன்னா நமக்கு ஓகே. 9.40 9.40க்கு இங்க நமக்கு எக்ஸாக்ட்டா எஸ். 9:35 9:40 ஓகேவா? 9:40க்கு நமக்கு ஃபர்தரா கிளியர் ஆகுது ரூட். சரி. இது எவ்வளோ போகும் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு நம்ம டார்கெட் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு செப்பரேட்டா நம்ம ஒரு இண்டிகேட்டர் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் வேணா. ஒரு லெவல்ஸ் அதாவது இது நம்ம இப்ப பார்க்குற கால்குலேஷன் லெவல்ஸ நம்ம ஒரு இதுல வச்சிருக்கோம். ஓகேவா? இதுக்கு மேல இருக்கும்போது இது ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிஞ்சிருச்சு. திருப்பி அகைன் மார்க்கெட் இங்க மார்க்கெட் பாருங்க. இது ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி இது கீழ இருக்கிறது புட் ஆப்ஷன். ஓகேவா? 2 கேண்டில் கீழ இருக்குது. கீழ இருக்கிறது புட் ஆப்ஷன். நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும். புட் ஆப்ஷன் கீழ வருதுன்னா, கால் ஆப்ஷன் மேல போகணும். டைம் வேல்யூக்கு மேல. ஓகேவா? டைம் வேல்யூக்கு மேல போகுதா அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆகுது. வெயிட் பண்றோம். செகண்ட் ஒன் அடுத்த கேண்டில் இங்க உள்ள இதாகும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா மார்க்கெட் அடுத்து செகண்ட் டார்கெட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் இது. இத நம்ம இண்டிகேட்டரா வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இது இல்லாம நீங்க மேனுவலா எப்படி பார்க்கணுங்கிற விஷயத்த அந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அத நீங்க யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. ஓகே. இது கரண்ட் இந்த வீக் கான்ட்ராக்ட்டுக்கு. அதே மாரி அப்படின்னா, நீங்க நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்டுக்கு நீங்க எடுத்தாலும், அதுக்கும் அந்த லெவல்ஸ் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அது வேணாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்டுக்கு அது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும், இதுல கிளியரா நான் உங்களுக்கு காட்டுறேன்.
சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் 24.50. ஆனால் கான்ட்ராக்ட் மட்டும் மாறும். ஓகேவா? ஸோ அட் த மணி இதுதான் 24.50 கால் சைடு, 24.50 புட் சைடு. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இந்த லெவல்ஸ் இப்போ நம்ம அதில் பார்த்தல ரூ. 36 வந்தது இல்லையா? ஸோ அந்த லெவல் இங்கே ரூ. 212 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ரூ. 212 கீழே யார் இருக்காங்க, ரூ. 212 மேலே யார் இருக்காங்க அப்படிங்கிறதான் இங்கே மேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நமக்கு கிளியராக 2வது 3வது கேண்டில் ஆக்சுவலாக கிடச்சிருச்சு. எத்தனை மணிக்கு? 9 ஸோ 9:25க்கு நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் உள்ள ப்ரீமியம் கரெக்டாக சொல்லிருச்சு. ஸோ புட் ஆப்ஷன் தான் இன்றைக்கி வந்துட்டு கீழே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டிகே ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு அது அந்த டைம் வேல்யூக்கு மேலே போயிருக்கு, இது டைம் வேல்யூக்கு கீழே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ டைம் வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபிக்ஸடான ஒரு லெவல் கிடையாது. ஸோ அது மாறிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஃபிக்ஸடாக பார்க்கக்கூடிய லெவலும் ஒர்க் ஆகும். அதை நம்ம வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நாளைக்கு நம்ம ப்ரீமியம் இது என்ன, ஸோ அது நம்ம எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ நாளைக்கான நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் லெவல் என்னென்னு பார்த்துக்குவோம். ஸோ இந்த லெவல்ஸ் வந்துட்டு இதுக்கு மேலே எந்த ப்ரீமியம் இருக்குது, இதுக்கு கீழே எந்த ப்ரீமியம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பக்கம் நம்ம எடுத்துருக்கிறது கால் ஆப்ஷன், இந்த பக்கம் வச்சுருக்கிறது புட் ஆப்ஷன். 24,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ மேஜர் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 210 அப்படிங்கிறது மேஜர் லெவல். ஸோ மேஜர் லெவலுக்கு மேலே கால் போணுச்சுன்னா புட்டு போகுதா அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரெண்டுமே வந்துட்டு நியர்பை அந்த ரூ. 210 அப்படிங்கிற லெவலில் தான் க்ளோசிங் எல்டிபி லாஸ்ட் ட்ரேட் நடந்திருக்கு. இது 215. ஸோ இது 206. ஓகேவா? ரெண்டுக்கு ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ இந்த ரூ. 210 மேலே புட் ஆப்ஷன் வருதுங்க பட்சத்தில் ரூ. 210 கீழே கால் ஆப்ஷன் வரும். ஸோ அந்த கால் கீழே வருது அப்படின்னா புட்டு மேலே போகும்போது அதற்கான அடுத்தடுத்த லெவல் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது தான் நம்ம கீழே கொடுத்துருக்கக்கூடிய ப்ரீமியம் அடிப்படையிலான ஒரு கால்குலேஷன். ஓகேவா? ஸோ 165, 126 அப்படிங்கிறது ஃபைனல் சப்போர்ட்டு. அதே மாதிரி புட் ஆப்ஷன் மேலே போகும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் 260, 320. ஓகேவா? ஸோ இது அதே மாதிரி பாருங்கள். இப்போ கால் ஒருவேளை இன்கேஸ் இந்த 215லேருந்து 260, 320 போகுது அப்படின்னா புட் ஆப்ஷன் பாருங்கள் அடுத்தடுத்த இருக்கக்கூடிய 125, 126. ஓகேவா? ஸோ இந்த லெவல்ஸ்க்கு இது வரும். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் லெவல். இப்போ நம்ம இப்போ நாளைக்கு ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம காலையில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது அது எப்படி கால்குலேஷன் பண்ணுற விஷயத்தை அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ இப்போ ஃபர்தராக இப்போ நம்ம இன்னைக்கு க்ளோசிங் நடந்திருக்க விஷயத்தை வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 200 பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கில் நம்ம போவோம். இங்கே இருந்துட்டு ஒரு 200 பாயிண்ட் நீங்கள் வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க கால் சைடில். அப்போ 23,800 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? 23,800 அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே எவ்வளோ டைம் வேல்யூ இருக்குது, இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஸ்பாட் ப்ரைஸ் எங்கேன்னு பாருங்கள் 23,995. ஸோ அந்த ரவுண்ட் நம்பர் மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? ஸோ 23,995 மைனஸ் 23,800 அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்சுவலாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ். நம்ம 200 பாயிண்ட்டு இந்த மணி, அதாவது 200 பாயிண்ட் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பாட்லேருந்து 200 பாயிண்ட் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 24 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து 24,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துரும். 200 பாயிண்ட் மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த மணி கால் கிடைக்கும். ஸோ 23,800. ஓகேவா? ஸோ சிக்கல் ரூ. 195 அப்படிங்கிறது இந்த 24,800 அப்படிங்கிற ப்ரீமியமோட ஒரிஜினல் வேல்யூ. ஓகேவா? ஸோ அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை போயிட்டு நம்ம அங்கே போய் பார்க்குறோம். ஆக்சுவலாக அந்த ப்ரீமியம் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஒரு 300 ரூபாய்க்கு மேலே இருக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே. ஸோ 336 ரூபா அப்படிங்கிறது லாஸ்ட்டு ட்ரேட் ப்ரைஸ், எல்டிபி இருக்குது. இப்போ நம்ம அங்கே பார்த்த விஷயம் என்னன்னா 195 ரூபா அப்படிங்கிறது அதோடைய ஒரிஜினல் விலை. ஓகேவா? ஸோ 195. அப்போ இங்கே 336 நம்ம மைனஸ் பண்ணணும். 336 மைனஸ் 195 அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் 141 ரூபா அப்படிங்கிறது இதோடைய டைம் வேல்யூ. ஓகேவா? ஸோ 141 ரூபா அப்படிங்கிறது இதோடைய டைம் வேல்யூ. ஸோ இந்த டைம் வேல்யூ யாருக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ரண்ட் அப்படியே 23,800 புட் ஆப்ஷனுக்கு இந்த டைம் வேல்யூ இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே அது இருக்கா, இதுக்கு கீழே இருக்கா அப்படின்னு நம்ம அதை பார்க்கணும். ஸோ 141. ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 141. அதே மாதிரி
புட் சைடில் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த மணி புட் எடுக்கணும். இப்போ இந்த மணி புட்டு அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பாட் வந்துட்டு 24,000த்தில் நிற்கி அப்படின்னா 24,000 ஸ்பாட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 24,000த்துலேருந்து ஒரு 200 பாயிண்ட் ப்ளஸ் பண்ணோம்னா 24,200 அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்சுவலாக புட் சைடில் இந்த மணி வரும். ஓகேவா? சரி, புட் சைடு இந்த மணி சார்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ புட் ஆப்ஷன் சைடில் நீங்கள் இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இதில் போடணும் நம்ம ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போட்டுட்டு ஸ்பாட் ப்ரைஸை மைனஸ் பண்ணணும். ஸ்பாட் ப்ரைஸ் நம்ம என்ன எடுத்துருக்கோம், 23,995. ஓகேவா? மைனஸ் 23,995 சீக்வல் 205 ரூபா அப்படிங்கிறது வேல்யூ. ஸோ 318 ரூபாய்க்கு ஆக்சுவலாக இது க்ளோஸ் நடந்திருக்கு. ஸோ 205 318 மைனஸ் 205. ஓகே, ஸோ 113 ரூபா அப்படிங்கிறது இதோடைய விலை, டைம் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த 113 ரூபா யாருக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி 200 கால். ஸோ அங்கே போனோம்னா அவர் 113 ரூபாய்க்கு இருக்கணும். ஆக்சுவலாக அவர் மேலே தான் இருப்பார்னு நினைக்கிறேன், டைம் வேல்யூக்கு மேலே. ஓகே, ஸோ அப்படி ஆப்போசிட் 24,200 அப்படிங்கிற கால் எடுத்துருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட் எல்லாமே. ஸோ அவர் 113 ரூபா அப்படிங்கிறது இதோட டைம் வேல்யூ. ஸோ அதோட எல்டிபி பார்த்தீங்க அப்படின்னா 129 ரூபாய்க்கு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூவுக்கு மேலே இருக்குது. சரி, புட் ஆப்ஷன் நம்ம அப்போ பார்த்தோம் இல்லையா, அதாவது 23,800 பார்த்தோம் நம்ம, 23,800 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் நம்ம பார்த்தோம். ஸோ அதோட டைம் வேல்யூ வந்து நம்ம 141 ரூபாய்க்கு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ அந்த வீடியோ முன்னாடி போய் வேணால் பாருங்கள். ஸோ அந்த 141 ரூபாய் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னு பாருங்கள், இது வந்துட்டு ஆக்சுவலாக புட் ஆப்ஷன் வந்து இந்த டைம் வேல்யூக்கு மேலே 141 ரூபாய்க்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா இது வந்துட்டு 113 ரூபாய்க்கு கீழே வரணும். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு 113 ரூபாய்க்கு கீழே வரணும். ஸோ ஆனால் இப்போதைக்கு இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் பார்த்தோம்னா இந்த கால் ப்ரீமியம் வந்து டைம் வேல்யூக்கு மேலே இருக்குது, புட் ப்ரீமியம் வந்து டைம் வேல்யூவுக்கு கீழே இருக்குது. ஓகே, ஸோ சரி நாளைக்கு என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் எப்படி வேணாலும் சிச்சுவேஷன் நம்ம மாறலாம். இப்போ நம்ம பார்த்துருக்க விஷயம் எல்லாமே ஒரு டெக்னிக்கல் டூல். ஸோ ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி நம்ம வந்து பிஹேவியர் பண்ணால் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த டைம் வேல்யூ உங்களுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ எப்படி பண்ணுறது நான் காமிச்சேன். ஸோ ஃபர்தராக இது இன்ட்ராடே ட்ரேடில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோடைய லிங்க் கொடுக்குறேன். அது மெம்பர்ஷிப்பில் இருக்கிறதுனால அதை நீங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்கன்னா அதை பார்த்துக்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு வேல்யூ அதை நீங்கள் எப்படி எடுக்கணும், ஸோ அதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அதில் கிளியராக இருக்கும். ஓகே, மேனுவலாக தான் எல்லாமே இருக்கும், ஆனால் இண்டிகேட்டர் கிடையாது, அது மேனுவல் கால்குலேஷன். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி அதை நீங்கள் யூஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அதில் சொல்லியிருப்பேன். இது வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆப்போசிட் ப்ரீமியம் பார்க்குறோம். அதாவது இப்போ கால் இந்த மணி எடுத்துகிட்டு புட் ஆப்ஷனுடைய அவுட் ஆஃப் த மணியாக நம்ம இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ தான் அங்கே நம்ம கால்குலேஷன் பார்த்துருக்கோம். அதேமாதிரி இப்போ இந்த மணி புட் ஆப்ஷன் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 24,200 அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அது இந்த மணியாக இருக்கும். அப்படியே கால் சைட் போனீங்கன்னா அது ஓடிஎம்மாக இருக்கும். ஸோ அந்த ஓடிஎம்மோட டைம் வேல்யூ என்ன, இங்கே ஓடிஎம்மோட டைம் வேல்யூ என்ன, ஸோ இதை நம்ம கால்குலேஷன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் இந்த லெவல் கீழே இருந்தால் எப்படி இருக்கும், அதுக்கு நம்ம அட் த மணியில் நம்ம சில லெவல்ஸ் பார்த்தோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ், இதுக்கு மேலே இதுக்கு கீழே, ஸோ இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு அது இந்த வீடியோலாம் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோவிலுமே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உபயோகமாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பண்ணிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து அது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.